பிரைஸ் லார்ட். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஆசீர்வாதத்தை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். இந்த பூமியில மிக மிக மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் கர்த்தருடைய கிருபை நம்ம மீது எந்த அளவுக்கு அவர் ஊற்றுகிறாரோ, அவருடைய இரக்கத்தை எந்த அளவுக்கு நம்ம மீது ஊற்றுகிறாரோ, அதுதாங்க இந்த உலகத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதமே. அந்த ஆசீர்வாதத்தை வேதத்தில் தாவீது என்ற ஒரு மனுஷன் மூலமா நம்ம கற்றுக்கொள்ளலாம். தெரியுமா? அவர் வாழ்க்கையில கஷ்டமான நேரத்துல சரிங்க, மகிழ்ச்சியான நேரத்துல சரி, நல்ல தேவனை துதித்து பாடுகிற ஒரு மனுஷன் தாவீது. எந்த நேரத்திலும் நம்ம வாழ்க்கையில துதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது, அவரை உயர்த்தி பாடுவதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, நம்ம வாழ்க்கையில கிருபை மேல் கிருபை கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. சரி, தாவீதோட வாழ்க்கையில பாருங்களேன், எல்லா யுத்தத்திலும் அவருக்கு ஜெயத்தை கொடுத்தாரு அல்லவா? இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? எந்த மனுஷன் துதிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன், அவர்களிடம் இருந்து தேவன் கண்டுபிடிக்கிற ஒரு காரியம் அன்புள்ள மனுஷன் தான். தேவன் மீது எந்த அளவுக்கு யார் அன்பை செலுத்துகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில தான் நல்ல துதி இருக்குங்க. துதியினாலே தன்னுடைய அன்பை அப்படியே தேவ சமூகத்துல ஊற்றுவாங்க. அப்ப இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? தயவு செய்து இனிமேலாவது துதியை இரண்டாவதா வைக்காதீங்க. உங்க லைஃப்ல எப்போதுமே முதல் இடத்துல அந்த துதியை வைத்து துதித்து பாடுகிற ஒரு சந்ததியாய் நீங்க மாறும் பொழுது கர்த்தர் இப்படியாய் உங்களை பார்ப்பார். பயபக்தி உள்ள குடும்பம் என்று பார்ப்பார். ஒரு வசனம் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அது போல கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரியதா இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார்.